போடி நாயக்குனர் பற்றி செய்திகளில் ஒரு நட்சத்திர தொகுதி இது மாதிரி முன்னாள் முதலமைச்சர் போட்டிடுறாரு, டஃப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு போட்டி அப்படின்லாம் நிறைய கேள்வி போடுறோம். நீங்கள் நேரடியாக எதிர்த்து களம் காணக்கூடிய அதிமுக வேட்பாளர் எப்படி இருக்குது சார் தொகுதி? அப்படியெல்லாம் இது ஸ்டார் தொகுதியெல்லாம் இல்லை சார். மக்கள் சொல்கிறாங்க ஸ்டார் அப்படின்ட்டு, அப்படின்னா ஸ்டார் தொகுதியாக இல்லை. 89 அம்மா வந்து சேவல் சின்னத்தில் நின்றாங்க, அப்போது அது ஸ்டார் தொகுதி. ரொம்ப கட்சிக்கு விசுவாசமானவர், எங்கே இருந்தாலும் விசுவாசம் அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்களா கூட எடுத்துருக்கீங்க, உண்மையா அது? நாங்கள் உள்ளே இருக்கவங்களுக்கு எங்களுக்கு தானே தெரியும். அம்மா எத்தனை தடவை இவரை கார்டனுக்குள்ளே அனுப்பலை, இவரை அவாய்ட் பண்ணாங்கலாம் எங்களுக்கு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். என்னென்ன பண்ணி வெளியேற்றினாங்க பார்த்தீங்களா மக்களே? நான் அவ்வளோ சூழ்நிலையில் தான் இங்கே வெளியில் வந்திருக்கேன், போயிருக்கேன், நீங்கள் எனக்கு இது மாதிரி வாக்களிங்க அப்படின்னு திமுகவோட திட்டங்களை சொல்லி வாக்களிக்க கேட்குறாரு. திமுக திட்டங்கள் என்ன பெருசாக பண்ணியிருக்கு? இவர் அதை சொல்றதுக்கு இவர் வாய்ப்பு இல்லையா? இல்லை, என்ன அவ்வளோ கஷ்டப்படுத்தி வெளியில் அனுப்பியிருக்காங்க, இந்த சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருல்ல. கஷ்டப்பட்டு வெளியவே அனுப்ப இவர் பண்ணின ஒரு துரோக செயலுக்காக வேண்டி தான் அண்ணன் எடப்பாடி இவர் வெளியேன்றாரு. ஒரு சைடு இது மாதிரி தர்மயுத்தம்னு போயிட்டாரு, ஒரு பக்கம் உரிமை மீட்பு குழு அப்படின்ட்டு போயிட்டாரு. தொகுதிக்கு ஒரு வாரம் அதுவும் பண்ணியிருக்காரா? தொகுதி பக்கமே வந்தது இல்லை. ஏன் இப்போ தொடர்ந்து ஜெயிக்க வைக்கிறாங்க? 3 டைம் ஜெயிக்க வைக்கிறாங்க. அவருக்காக வேண்டி இல்லை, சுயேட்சையாக இருக்கும்போது ராம்நாட்டில் ஜெயிச்சாரே, 3,42,000 ஓட்டு வாங்கி 2வது இடத்துல வந்தார். அது எப்படி? தனியாக ஓபிஎஸ்க்காக வேண்டி விடல சார். அப்போ டிடி சார் இருந்தார், பிஜேபி இருந்தது, இவங்க சப்போர்ட் பண்ணது. திமுக வந்து இது மாதிரி விடியல் பயணமாக இருக்கட்டும், மாதந்திரம் அந்த உரிமை தொகையாக இருக்கட்டும், இதெல்லாம் பயங்கரமாக எங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் ஒரு சாதகமாக இருக்குது பெண்கள் மத்தியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சட்டசபையில் அண்ணன் எடப்பாடியார் அவர் போராடி வாங்கி கொடுத்தது, இவங்களாக கொடுக்கல. அது எப்போ கொடுத்தாங்க? 3 வருஷம் கழிச்சு. அந்த 1000 ரூபாய் கூட தகுதி உள்ள பெண்களுக்கும் தகுதி இல்லாத பெண்களுக்கும் எந்த அடிப்படையில் எந்த காரணத்தில் அவர் பண்ணாருன்னு தெரியல. இப்போ அதிமுக தேர்தல் அறிக்கையில் எந்த திட்டம் மக்கள்கிட்ட போய் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது? எல்லாருக்கும் 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க பேங்க் அக்கௌண்ட் அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. அதில் நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ 1000 ரூபா கொடுக்குறதுல நீங்கள் ஒரு பாரபட்சம் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் அது மாதிரி ஆட்சி வந்தால் பண்ண மாட்டீங்க, எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க. எல்லாருக்கும் கண்ணை மூடிட்டு கொடுத்துருவீங்க. 100% போய் 1000 ரூபா கொடுத்தாரு, பாதி சேரலன்னு சொல்கிறீங்க. பன்னோட தேர்தல் அறிக்கையில் 2000 ரூபா ஆக்கிட்டாரு. உங்களுக்கு முன்னாடியே ஒரு 5000 ரூபா போட்டார் அக்கௌண்ட்டில். இதெல்லாம் மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாரு. மக்கள்லாம் தெளிவாக இருக்காரு. தாவேக்க வர புதுசாக உள்ளே வந்திருக்காங்க, கூட்டம் எங்கே போனாலும் கூட்டம் அந்தளவுக்கு அவருக்கு அலை மோதுதே. அந்த காலத்தில் தலைவருக்கு வந்துச்சு, அதே ஓட்டு இவருக்கு வரும்னு எதிர்பார்க்க முடியுமா? எத்தனை சினிமா நடிகர்கள் வந்தாங்க, எல்லாருமே காணாமல் போனாங்க. திமுகவை பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க 3 ஆப்ஷன் இருக்குது இந்த சைடு. அதிமுக இருக்குது, நாம் தமிழர் இருக்குது, தாவேக்கா இருக்குது. இது உங்களுக்கு பலவீனமாக இல்லையா? ஓட்டு பிரியுதே. தாவேக்கா வந்திருக்காருன்னா அது சும்மா பசங்களை போய் பார்க்கறதுக்காக வேண்டி போகிறாங்க. இவன் கமலஹாசனுக்கு வரும்போது நான் பார்க்க போனோம். அதுக்காக வேண்டி நான் கமலஹாசன் ஃபேன் ஆகிடுவேன்னா கமலஹாசனுக்கு ஓட்டு போடுவேன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய தேர்தல் சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு சந்திக்க இருக்கும் வேட்பாளர் ஒரு மிக முக்கியமான தொகுதியைச் சேர்ந்தவங்க. 89 அதிமுகவோட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மேடம் இன்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதி போடி நாயக்கனூர். அந்த தொகுதியில் இந்த முறை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எதிர்த்து அந்த கட்சியைச் சேர்ந்த இந்த பகுதியில் செல்வாக்குமிக்க ஒரு மனிதர், ஏழை எளிய மக்களிடம் அன்பாக பழகக்கூடியவர் அப்படின்னு பெயரெடுத்த BT நாராயணசாமி அவர்கள் போட்டிடுறாங்க. களம் எப்படி இருக்குது, ஒரு நட்சத்திர தொகுதின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு டஃப் இருக்கா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இங்கே பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். போடி நாயக்குனர் பற்றி செய்திகளில் ஒரு நட்சத்திர தொகுதி இது மாதிரி முன்னாள் முதலமைச்சர் போட்டிடுறாரு, டஃப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு போட்டி அப்படின்லாம் நிறைய கேள்வி போடுறோம். நீங்கள் நேரடியாக எதிர்த்து களம் காணக்கூடிய அதிமுக வேட்பாளர் எப்படி இருக்குது சார் தொகுதி? அப்படியெல்லாம் இது ஸ்டார் தொகுதியெல்லாம் இல்லை சார். மக்கள் சொல்கிறாங்க ஸ்டார் அப்படின்ட்டு, அப்படின்னா ஸ்டார் தொகுதியாக இல்லை. இது நார்மல் தொகுதி, மற்ற தொகுதிகளில் மாதிரி தான் இது இருக்குது. 89 அம்மா வந்து சேவல் சின்னத்தில் நின்றாங்க, அப்போது அது ஸ்டார் தொகுதி. என்ன அப்போல்லாம் நாங்கள்லாம் இருந்து தான் வேலை செஞ்சோம், அம்மாவுக்காக வேண்டி இருந்து ஜெயிக்க வச்சோம். என்ன இப்போ அது அம்மா நின்னதுனால வந்து அது தொகுதி ஸ்டார் தொகுதியாக இருக்கலாம். ஆனால் இப்போ நிற்கிற வேட்பாளர் வந்து அவங்களாம் ஸ்டாருங்கிறது வந்து எந்த ஒரு இது இல்லை. அரசியல் அதிகாரப்பூர்வமான நுழைவு அப்படின்னா எந்த வருஷம், என்ன பொறுப்பில் இருந்தீங்க ஆரம்பிச்சிங்க? எனக்கு 1986 நான் அரசியலில் முழுசாக, அதாவது முழுசாக இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. 89 அம்மா இதில் இருந்தாங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் கூட இங்கே வந்து மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். உறுப்பினர் கார்டு வாங்குறது 86. ஃபுல் டைம்னு சொல்லும்போது ஒரு 1999 2000 ஃபுல்லாக இறங்கிட்டேன் நான். என்ன பொறுப்பில் இருந்து ஆரம்பிச்சிங்க சார்? அதிமுக என்னென்ன பொறுப்புகள்லாம் ஆரம்பிச்சு? நான் பொறுப்பு ஒன்றும் பெருசாக எனக்கு கொடுக்கல சார். 2001 எனக்கு கிடைச்ச பதவி வந்து மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் கொடுத்தாங்க. அப்போது இவர் தங்கத்தமிழ்ச்செல்வன்
ஓபிஎஸ் இந்த 2 பேர் தான் மாவட்ட அண்ணா, அந்த 2 பேர் தான் இருந்தாங்க. இந்த 2 பேருக்கு நெருக்கமாகவும் நான் இருந்தேன். தங்கத்தமிழ் செல்வனோட எல்லாம் நல்லா நெருக்கமாக இருந்து வச்சுக்கோங்களேன். அவர் தான் மாவட்ட செயலர் இருந்தது. என்னை நினச்சிருந்தேன்னா அவங்க என்னை நல்லா ஒரு பொசிஷனில் கொண்டு வந்திருக்கலாம். இது வரைக்கும் இப்போ 2023 அண்ணன் எடப்பாடியை பார்க்குற வரைக்கும் எனக்கு அது அந்த பொசிஷன்லாம் இருந்தது. ஒரு 22-23 வருஷம் என்னோடய அரசியல் வாழ்க்கையை இவங்க 2 பேரும் என்னை மேலே கொண்டு வரல. ஆனால் உங்கள் உழைப்பு இருந்துச்சு, ஆனால் அதுக்கான அங்கீகாரத்தை வந்து இவங்க தடை போட்டாங்க. தேனி மாவட்டத்தில் நான் பண்ணாத வைக்காத பேனர் கிடையாது, நான் பண்ணாத விளம்பரங்கள் கிடையாது. கட்சிக்காக வேண்டி அம்மாவோட ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் பேனர் பூரா எங்கே போனாலும் நான் என்னோட பேனர் தான் இருக்கும். ஈவன் வெளி தொகுதியில் போய் கூட கொடுப்பேன். என்னோடய வளர்ச்சி இதாகாமல் என்ன பண்ணுறதுன்னா, இவர் ஓபிஎஸ் அண்ணங்கிட்ட ஏற்கனவே உங்கள் பேனர் வைக்க போகிறேன் ஹெலிபேட்லன்னு கேட்கும்போது அவர் வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. என்ன 40க்கு 25 பேனர், பெரிய பேனரு. அதை ஒரு 9 o'clock போல் அதை வச்சுருந்தேன். 9:30 10 o'clock போல் அவர் ஓபிஎஸோட பையன் முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் அதை கம்ப்ளீட் எடுத்து கிழிச்சு போட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரே கட்சியில் தான் பல இருக்கீங்க. ஆமாம், எந்த போட்டியும் இல்லை. இதுதான் மறைமுகமாக இது மாதிரி நீங்கள் வளரக்கூடாது அப்படின்னு வளரக்கூடாதுன்ட்டு நான் சொல்கிறேன் இல்லையா. என்னைய எம்ஜிஆர் மன்ற இணைச்சலாருங்கிற இதில் தான் வச்சுருந்தாங்க. சார் இது உங்களுக்கு மட்டும் தான் நடந்துச்சு? அந்த மாதிரி நிறைய கட்சிக்காரங்க நிறையா நம்ம தேனி மாவட்டத்தில் யாரையும் வளர விடலையே. ஒரு ஒன்மேன் ஆர்மியாக இருந்தாருங்க. ஆர்மியாக டோட்டலாக யாரையும் வளர விடலை அவர். இப்போ அண்ணன் எடப்பாடி வந்ததுக்கப்புறம் தான் மாநில பொறுப்புங்கிற இணை துணைங்கிறது வந்து இப்போ அண்ணன் எடப்பாடியார் இவர் வந்து தேனி மாவட்டத்துக்கு போனதுக்கப்புறம் தான் போனதுக்குங்க அண்ணன் விளக்குனதுக்கப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் அந்த இது வந்தது. இப்போது எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒன்றிய செயலாளராக கிடக்கு, தேனி ஒன்றிய செயலாளர். ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு எதுவுமே இது மாதிரி செய்ய ஒரு மாட்டார் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க போகிறாங்க. அது உண்மையை நீங்கள் கூடவே இருந்து பார்த்துருக்கீங்க. உண்மைதான் போனோம். யாருக்குமே ஒன்றும் செய்யலை அவர். இவரை மீறி நீங்கள் மேலிடத்துக்கு இப்போ இபிஎஸ் அவர்கள் கூடயோ அவங்க மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்த போயோ அவங்கள்ட்ட நீங்கள் இது மாதிரி சொல்லலாம் முடியாது. உங்களுடைய குறை இது மாதிரி பண்ணுறாங்க. கட்சி நிதிக்காக வேண்டி 2008 நான் போகணும். கட்சி நிதியெல்லாம் அப்போது அம்மா கேட்டு இது வாங்கிட்டு இருந்தாங்க. நான் இவர் ஓபிஎஸ்க்கு சொன்னால் கண்டிப்பாக என்னை கூட்டு போக மாட்டாருன்ட்டு நான் நேரடியாக இது பண்ணுவோம். அம்மா அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நானும் என் ஒய்ஃப் தான் போகணும். போயிட்டு அப்போ கட்சி நிதியை கொடுத்தேன். நிதியை கொடுத்தவும் அம்மா அப்போ நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓபிஎஸ்க்கு தெரிய வந்துச்சு. தெரியவனும் என்ன பண்ணார், அந்த அமௌண்ட் வந்து நீங்களாக கொடுத்ததா இது பண்ண வேண்டாம். மாவட்டத்தில் எம்ஜிஆர் மன்ற இணைச்சலாக இருக்காங்க இல்லையா, இந்த எம்ஜிஆர் மன்றத்துலேருந்து நீங்கள் வசூல் பண்ணி கொடுத்த மாதிரி நீங்கள் அந்த இது கொடுங்க, ஒரு 200-300 பேர்த்து வாங்கி கொடுத்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. எவ்வளோ தொகை அது? அப்படி எவ்வளோ தொகையை கொடுக்க சொன்னார்? அது 10,05,000 10 இது கொடுத்தேன். அதே மாதிரி ரெண்டாவதையும் சேம் அமௌண்ட்டு நான் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் நினச்சிருந்தா இவரையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம், யாரை ஓபிஎஸ்ஸையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான அந்த அளவுக்கு இவர் உங்களை ஒரு இதில் வச்சுருந்தாரா? அது 2006 இப்போ நாங்கள் சேர்மன் ஆனோம் இல்லையா, சேர்மன் தமிழ்நாட்டிலே 2 சேர்மன் தான். அப்போ வந்து இவங்க திமுக ஆட்சி கம்ப்ளீட் எல்லாருமே விலைக்கு வாங்குறாங்க. இவர் முக அழகிரி வந்து எனக்கு எலெக்ட் ஆகும். இங்கே ஒரு 10:30 போல் எலெக்ட் ஆகிறாங்க. வம்சகுமதி பிரணாயன் யூனியன் சேர்மன்ட்டு. எனக்கு அந்த ஒரு 10-15 மினிட்ஸுக்கு இந்த கேப்பில் என்னை திருப்பி அதுக்கப்புறம் இவர் கூப்பிட்டாரு. ஃபோனில் கூப்பிட்டு நாராயணசாமி யாரா அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக டோனில். யார் கேட்குறது? முக அழகிரி. ஏன்னா திமுக ஆட்சி நடந்துட்டுருக்கு, அவங்க ஆட்சி தான். ஃபோனில் வராரு. ஆமாம், ஃபோனில் வராரு. வந்துட்டு யாரா நாராயணசாமின்னாரு. அண்ணே நான் தான் யார் பேசுகிறது, அழகிரி. எந்த அழகிரிங்க அப்படின்னு. என்ன கிண்டலா அப்படின்னாரு. இல்லைங்க எனக்கு அழகிரி நிறையா தெரிஞ்சவங்க இருக்காங்க, பட் என்னோட இதில் வரல. இந்த அழகிரி நான் மூக்க அழகிரி பேசுகிறேன். சரி சொல்லுங்கண்ணே என்னென்ன 7வது ஆள் உங்களுக்கு யாரா ஓட்டு போட்டாங்க அப்படிங்கும். உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க யார் ஓட்டு போட்டான்னு. உங்கள் ஆளுகளை கவுன்சிலரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் கேட்டுக்கோங்க, உங்கள் ஒன்றிய செயலர் இருப்பால் அவர்கிட்ட கூப்பிட்டு வச்சு கேட்டுக்கோங்க அப்படின்னு. சரி, எங்கள் மாவட்ட செயலர் ஒன்று வந்து பார்ப்பாரு, நீ என்னான்ட்டு பேசிக்கோ அப்படிங்கும். சரி, மாவட்ட செயலர் என் லைனில் வந்தார். அப்போ யார் மாவட்ட செயலர்? மாவட்ட செயலர் மூக்கையான்னு சொல்லிட்டு. சரி சார். ஆமாம், திமுக மாவட்ட செயலர். சரி, அதான் சொல்கிறேன், திமுக. ஆமாம், எங்கள் மாவட்ட செயலர் தங்கத்தமிழ் இருந்தார். தங்கத்தமிழ் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தார். அவர் மூக்கையா லைனில் வந்தார். இந்த மாதிரி நீ ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா சாயங்காலம் வாங்க, நம்ம ஈவினிங் ஃப்ளைட்டு சென்னைக்கு போவோம். சென்னை போய் தலைவரை பார்ப்போம். இப்போல்லாம் அந்த அமைச்சரவை கூட்டம் நடந்துட்டு இருந்தது. எல்லா அமைச்சரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வர்ற ராஜ்யசபாவில் உங்களுக்கு ராஜ்யசபா சீட் தர்றேன். அடுத்து கண்டினியூஸாக நீங்கள் இதில் இருந்துக்கலாம். நீங்கள் திமுக சேர்மனாக வரணும்.
கண்டிஷன். இப்போ இல்லை, நான் யோசிச்சு பார்த்தேன் 2 மணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனில் நம்மளோட ஃபேமிலியாக அந்த மாதிரி இல்லை. என்ன எனக்கான மனசு பிடிக்கல. என் ஃபேமிலியெல்லாம் கேட்டு பார்த்து அவங்களாம் வேண்டான்ட்டாங்க அப்படின்ட்டு அப்போ அந்த இதை ட்ராப் பண்ணிட்டேன். அன்றைக்கி நான் நினச்சிருந்தா எனக்கு ஒரு வாய்ப்பு அன்னைக்கே கிடச்சிச்சு. அன்றைக்கே கிடச்சிருக்கும். அன்றைக்கி தேனி மாவட்டத்தில் ஆளுகளே இல்லை திமுகவில். என்ன எனக்கு மாவட்ட செயலாளர் கிடச்சிருக்கும், இந்த ராஜ்யசபா கிடச்சிருக்கும், நான் அடுத்து வர இதில் என்ன மினிஸ்ட்ரி வாங்கியிருப்பேன், செஞ்சுருப்பேன். இவரும் எங்களை கூட்டு போயிட்டு அம்மாவோட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா. அன்றைக்கி அறிமுகப்படுத்தி வைக்கல, பற்றி இது மாதிரி ஒரு தனிச்சு ஜெயிச்சிருக்காங்க, இந்த ஒரு பெருமை எங்கள் ஊருக்கு இருக்குது. ஆமாம் ஆமாம். எனக்கு என்னன்னா, ஒரு சேர்மனை அன்றைக்கி திமுக இழுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்றைக்கி ஒரு முன்னாள் முதலமைச்சரை ஈஸியாக எழுதிட்டாங்களே. அது அப்படின்னா அவர் எதுக்கு வேணால் சாஞ்சி போவார். ரொம்ப கட்சிக்கு விசுவாசமானவர், எங்கே இருந்தாலும் விசுவாசம் அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்களா கூட எடுத்துருக்கீங்க, உண்மையா அது? நாங்கள் உள்ளே இருக்கவங்களுக்கு எங்களுக்கு தானே தெரியும். அம்மா எத்தனை தடவை இவரை கார்டனுக்குள்ளே அனுப்பலை, அம்மா ஒருத்தர் தடவை இவரை அவாய்ட் பண்ணாங்கலாம், எங்களுக்கு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் ஒரு முதலமைச்சர் வந்து அவங்க உள்ளே போகும்போதாக இருக்கட்டும், மற்றபடி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் இவர்கிட்ட ஒப்படைக்க என்ன காரணமாக இருக்கும்? அப்புறம் இது அந்த முதலமைச்சர் பதவியை அம்மா விசுவாசி, அம்மா இதுதான், அம்மாவை கூட விசுவாசின்னு சொல்லி அம்மா பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. இவ்வளோ எவ்வளோ இது பண்ணாருன்னு அம்மாவுக்கு தான் தெரியும். சின்ன டைங்களில் அவங்கள ஒதுக்கியும் வச்சுருந்தாங்க இல்லையா. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க வச்சுருந்த நம்பிக்கைக்கு எதிராக இவர் அந்தளவுக்கு நம்பிக்கையாக இல்லை, விசுவாசமாக இல்லை. சார் இப்போ இந்த அவ்வளோ விசுவாசம் இருக்கவர் அம்மான்னு இருந்தாருன்னு சொல்கிறீங்க இல்லையா. அப்படி இருந்தவர் இப்போ வேறு கட்சிக்கு மாறி போகலாமா? எனக்கு நிறையங்க என்னோடய சூழ்நிலை தெரியும். இப்போ ஓட்டு கேட்கும் போது அப்படி தான் கேட்குறாரு, என்னென்ன பண்ணி வெளியேற்றினாங்க பார்த்தீங்களா மக்களே, நான் அவ்வளோ சூழ்நிலையில் தான் இங்கே வெளியில் வந்திருக்கேன், போயிருக்கேன், நீங்கள் எனக்கு இது மாதிரி வாக்களிங்க அப்படின்னு திமுகவோட திட்டங்களை சொல்லி வாக்களிக்க கேட்குறாரு. திமுக திட்டங்கள் என்ன பெருசாக பண்ணியிருக்கு? இவர் அதை சொல்கிறதுக்கு இவர் வாய்க்கு கூசம் இல்லையா? என்ன பண்ணியிருக்காங்க திமுகலேருந்து? இல்லை, என்ன அவ்வளோ கஷ்டப்படுத்தி என்ன வெளியில் அனுப்பியிருக்காங்க, இந்த சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருல்ல. கஷ்டப்படுத்தி வெளியவே அனுப்பல. இவர் பண்ணின ஒரு துரோக செயலுக்காக வேண்டி தான் அண்ணன் எடப்பாடி இவர் வெளியே இருந்தார். பொதுக்குழுக்கு வந்தார், இப்போ செயற்குழு பொதுக்குழுக்கு வந்திருந்தார் இல்லையா. அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே ஏன் தலைமை கழகத்தை எம்ஜிஆர் மாளிகையை ஆளுகள் அனுப்பிச்சு, குண்டாசுகளை அனுப்பிச்சு புறா உடச்சி செஞ்சு அங்கே இருக்கிற ஃபைல்கள்லாம் எல்லாம் ஏன் தூக்கிட்டு போனார்? அது பெரிய பண்ணது வேறு தான். ஆமாம் சார், இப்போ நிறைய பண்ணியிருக்காருன்னு சொல்கிறீங்கல்ல, தொகுதிக்கு என்ன பண்ணார்? 15 வருஷத்தில் ஒரு சைடு இது மாதிரி தர்மயுத்தம்னு போயிட்டார், ஒரு பக்கம் உரிமை மீட்பு குழு அப்படின்ட்டு போயிட்டார். தொகுதிக்கு ஒரு வாரம் அதுவும் பண்ணியிருக்காரா? தொகுதிக்கு இதை தான் 15 வருஷத்தில் நான் அதை கேட்டுட்ருக்கேன் இல்லையா. எல்லார்கிட்ட நானே ஓப்பனாக இதில் எலெக்ஷன் கேம்பெயினில் கேட்குறேன், என்ன பண்ணார் உங்களுக்கு, இது வரைக்கும் எதாவது பண்ணியிருக்காரா என்ன அப்படின்னு. யாரும் ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை, ஒன்றுமே பண்ணல. அவர் தொகுதி பக்கமே வந்ததில்லை. ஏன் இப்படி தொடர்ந்து ஜெயிக்க வைக்கிறாங்க? 3 டைம் ஜெயிக்க வைக்கிறாங்க. இரட்டலைக்காக வேண்டி, அவருக்காக வேண்டி இல்லை, புரட்சி தலைவர் அம்மாவோட இதனால ஜெயிச்சுட்டு வர்றாரு. சுயேட்சையாக இருக்கும்போது ராம்நாட்டில் ஜெயிச்சாரே, 3,42,000 ஓட்டு வாங்கி 2வது இடத்துல வந்தார். அது எப்படி? தனியாக ஓபிஎஸ்க்காக வேண்டி விடல சார். அப்போ டிடி சார் இருந்தார், பிஜேபி இருந்தது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது. என்ன அது இல்லாமல் சில இது பைசாவும் கொடுத்தாரு, நல்லா காசு கொடுத்தாரு. அந்த 15 வருஷமும் ரெட்டலைக்கு மட்டும்தான் இவருக்கு அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 56% எடுத்திருந்தார், அடுத்து 49%, அடுத்து 45% நினைக்கிறேன். இது எல்லாமே ரெட்டலைக்காக மட்டும் போன வாக்குகள் தானா? இவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறது இந்த தொகுதியில் இல்லவே இல்லையா? இல்லை, தனிப்பட்ட செல்வாக்குங்கிறது அந்த மாதிரி ஒன்றும் இல்லை சார் அவருக்கு. இரட்டலைங்கிறது தான், இதனால தான் அவருக்கு அந்த ஓட்டு விழுந்தது. நாங்களாம் இருந்தோம் இல்லையா. சரி, பலாபலத்தில் நின்று அங்கே வாங்கினாரே, அப்போ வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி அதே மாதிரி இப்போ இங்கே பண்ணாருன்னா வெற்றி பெற்றுவாரா? இது நீங்கள் சொன்னது மாதிரி அந்த செல்வாக்கெல்லாம் வச்சு ராம்நாட்டில் போட்டிட்டு தான் இவ்வளோ வாக்குகள் வாங்கினாருன்னு அங்கே சொல்கிறீங்க. அதே ஸ்ட்ராட்டஜியை இங்கே இந்த தேர்தலில் இப்போ பின்பற்றினா அவர் வெற்றி பெற்றுவார். அவர் திமுக கூடல சேர்ந்திருக்காரு. திமுக கூட சேர்ந்தோன்னா அவருக்கு ஒன்றும் வெற்றி வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள்லாம் ஜாஸ்தி. அப்புறம் எதிர்ப்பலை வந்து அவ்வளோ எதிர்ப்பலை இங்கே போடி தொகுதியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுசாக அப்படி இருக்குது. ரெண்டாவது வந்து இவர் திமுகவில் போய் சேர்ந்தார் இல்லையா, அது ஒரு மைனஸ், ரொம்ப மைனஸ் அவருக்கு. இப்போ எங்கள் மலையாளருக்கு இன்னும் ரொம்ப, எங்கள் கட்சிக்கு ரொம்ப ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அப்போ என்ன அவங்களோட சொந்தக்காரங்களே சொல்கிறாங்க, எப்படி இவர் போனார், இவருக்கெல்லாம் நாங்கள் ரெட்டலை தவிர வேறு எதுக்கு ஓட்டு போட மாட்டோம், அவர் இதில் இந்த சின்னத்தில் நின்று போட்டோம், அப்படி எப்படி கேட்க வர்றாரு எங்கள்கிட்ட உதயசூரன் சின்னத்தில் ஓட்டு போடுங்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பரவாயில்ல இல்லை, நல்லா பேசிகிட்டு இருக்கு. ஆனால் அவர் போகிற இடங்களில் எதிர்ப்பு வருதுங்கிறீங்க. எதிர்ப்பு இருக்குது. போனாட்டி ரெட்டலைக்கு கேட்டீங்க, இந்த ஆட்டி சூரியன் கேட்குறீங்க அப்படின்ட்டு. வெளியில் ஒன்றும் பார்க்க முடியாது சார், அப்படி எல்லாம் உங்களுக்கு நடக்குது. நல்லா தெரியுது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு பார்த்துருங்க. இன்னைக்கு எங்கள் கேம்பின் வாங்க, இந்த பாருங்கள், நீங்களே கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. நான் அவ்வளோ ஒன்று அவ்வளோ எதிர்ப்பலை. இங்கே போடி நாயக்கனை பொறுத்தளவுக்கு சார் ஒரு அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த முறை வந்து ஒரு களமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கூட ஒரு 3 முறை ஓபிஎஸ்க்கு வாக்களிங்கள் அப்படின்னு கேட்ட நீங்கள் அவரை எதிர்த்து நிற்கிறீங்க. எப்படி இருக்குது இதை மக்களுக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஸாக இருக்காதா? கன்ஃபியூஸே இல்லை சார். இப்போ ஓபிஎஸ்ஸே நேராக போனாலும் கூட இப்போ 60 வயசு 70 வயசுக்காரங்களும் வயசானவங்க இதில் என்ன நினைப்பாங்க, சரி தம்பி ஓபிஎஸ் வந்து அவ்வளோப்பா நீ பழையபடி திரும்பி அதே ரெட்டலைக்கு தான் போடணும் அம்மா அப்படின்ட்டு அவர் முகத்தை பார்த்தா குத்துறது வந்து அந்த ரெட்டலைக்கு தான் போகும் அவங்க கையை. என்ன அவரை பார்த்து வந்து உதயசூரனுக்கு ஓட்டு போடணும்னு யாருக்கு மனசு வராது. சார், இப்போ போடி தொகுதிங்கிறது தமிழகத்தில் மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்று. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மேடம் என்று வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதியில் நீங்கள் இப்போ ஒரு அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு களம் காண இருக்கீங்க. உங்களுக்கும் போடி தொகுதிக்குமான ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது என்ன? எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பரிச்சயம் இருக்குது இந்த தொகுதியில்? எனக்கு தொகுதி நான் என்னோட தொகுதி போடி தொகுதி தான் சார். எனக்கு சொந்த பிறந்தது எல்லாம் இங்கே தான், பிறந்ததெல்லாம் தொகுதிக்குள்ளே தான் வருது. போடி தொகுதிக்குள்ளே தான் வருது. போடி தொகுதி தான் எனக்கு முந்தி தேனி தொகுதியாக இருந்தது, அப்போ போடி தொகுதியாக்கி பட் நான் இருக்குது அது போடி தொகுதிக்குள்ளே தான். எப்படி பரிச்சயம் அப்படின்னா பொதுமக்களுக்கு ஓரளவுக்கு இந்த 24 நான் வேட்பாளராக பார்லிமெண்ட் வேட்பாளர் நிற்கும்போது நல்ல ஒரு அறிமுகம் இருந்தது. அதுக்கப்புறம் இடையில நான் சில நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நல்ல விஷயமும் மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். எல்லா தொகுதி மக்கள்கிட்ட ஓரளவுக்கு நல்ல பரிச்சயமாகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கட்சியிலையும் நல்ல கட்சியிலன்னா எல்லாருக்குமே தெரியும் எனக்கு. நான் 89 90லேருந்து இந்த இதில் இருக்கிறதுனால எல்லா மாவட்ட லெவலில் இருந்துட்டு கிளைச்சலாளர் வரைக்கும் எனக்கு என்ன கண்டா எல்லாம் எல்லாத்துக்கும் அறிமுகம் இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துக்கு போனாலும் ஆட்களுக்கு சரி நாராயணசாமி வந்துட்டார் வந்திருக்காரு அப்படிங்கிற இது என் காதால் கூட கேட்டிருக்கேன். இப்போயும் போகிறேன் இல்லையா, இப்போ 1 மாதம் 2 மாதம் போயிட்டு இருக்கும்போது நாராயணசாமி வராரப்பா, எம்பி வராரப்பா, இப்பயும் வந்து இப்போ எம்பின்னு தான் சொல்கிறாங்க மக்கள். அந்த வெற்றி பெறனால அந்த தேர்தலில் கலந்துக்கிட்டதுனாலே ஆமாம் எம்பி வராருப்பா அப்படிங்கிற ஒரு 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 பேச்சு ஒரு டாக் தான் மக்கள்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் போடி தொகுதியில் நான் வெளிநாட்டுக்கு ஆளுகள் நல்லா அனுப்பிச்சிருக்கேன். இப்போ எம்எல்ஏவும் இல்லை எம்பியாகவும் இல்லை, நீங்கள் மக்களுக்கு வந்து இடைப்பட்ட காலத்தில் என்னென்ன உதவிகளாக இருக்கட்டும், நிறைய பேர் நீங்கள் அரசியல் இருக்கீங்க, தேடி வந்திருப்பாங்க, என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க அந்த மக்களுக்கு? 85லேருந்தேவும் இந்த மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இருந்து எனக்கு ஏஜென்ட்ஸ் எல்லாம் இங்கே இருந்தாங்க. என்ன சின்னமலையில் இருந்தாங்க, போடியில் இருந்தாங்க, எனக்கு சப் ஏஜென்ட்ஸ் மாதிரி. என்ன அப்பயும் தெரியும் நாராயணசாமி சூர்யா டிராவல்ஸ் ஓனர்னா நாராயணசாமி பரிச்சயம் ஆயிருக்கு. அது இப்போ இந்த அரசியலில் வந்ததும் இன்னும் ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன். இந்த போடி தொகுதியில் சார் இப்போ எந்த அளவுக்கு திட்டங்களாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளில் கொடுக்குறது இருக்குது? இந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றிருக்காங்களா அந்த திமுக அரசு? ஒன்றுமே இல்லை சார், திமுக அரசு இல்லை. இப்போ அண்ணன் ஓபிஎஸும் அவர் ஒன்றும் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே உள்ள வேலை திட்டங்கள் வேணால் நல்ல ஃபேக்ட்ரி தான் ஆரம்பிச்சுக்கலாம். இந்த இப்போ மாம்பழம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் பரப்பளவுள்ள மாம்பழம் மாங்காய் இது வந்துட்டுருக்கு. அதெல்லாம் இப்போ பழுக்க வச்சு இதெல்லாம் வெளி மாநிலத்துக்கு அனுப்பிச்சி அங்கே கூல் பண்ணி அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அந்த அந்த ஃபேக்ட்ரியை நம்ம போடியிலேயே வச்சுருக்கலாம். சேமிப்பு கிடங்கு இல்லை, சேமிப்பு கிடங்கு இல்லை, அதை ஃபேக்ட்ரி வேணும் இல்லையா கூல் பண்ணுறதுக்கு. அதை பல்ப்பு எடுத்துகிட்டு அதை விற்கிறாங்க இல்லையா? இப்போது நீங்கள் ஏன் 10 வருஷத்தில் பண்ணலை ஆட்சியில் இருந்தப்போ? யார் 2011 to 2021 அது யார் இருந்தால் இவர் தான் இருந்தார். என்னென்ன ஆனால் இவர் தான் இருந்தார், தப்பு பண்ணால் இவர் காரணங்கிறீங்க. ஆனால் ஓட்டு போட்டால் இவருக்கு ஓட்டு போடல, அதுக்கு காரணம் கட்சிங்கிறீங்க, சின்னங்கிறீங்க. ஓட்டு போட்டு சின்னத்துக்கு வேண்டிய ஓட்டு போட்டாங்க. இவர் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இது அண்ணன் எடப்பாடியார் வந்து அவர் மாவட்டத்தில் பாருங்கள், அவர் தொகுதியில் பாருங்கள், சேலத்தை பாருங்கள் எப்படி வச்சுருக்காரு. இவர் நினச்சிருந்தா நம்ம தேனி மாவட்டத்தில் எப்படி எந்த மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். ரோடு வசதி இருக்குது, மெயின் ரோடு வசதி இருக்குது. மற்றபடி கிராமத்துக்கு உள்ளே போய் பாருங்கள், ரோடு கிடையாது, சாக்கடை கிடையாது, என்ன குடி தண்ணீரே கிடையாது. எந்த மாதிரி கொண்டு வந்த குடி தண்ணீருக்கு எல்லா வசதியும் இருக்குது. இங்கே தேனி மாவட்டத்தில் முல்லையாறு போகுது, 18ஆம் கால்வாயின்னு கொண்டு வந்தார், அது போய் திறந்தாங்க. இந்த திமுக ஆட்சியில் அந்த 5 வருஷமும் திறக்கவே இல்லை. சார், இந்த தேனி மாவட்டங்கிறது அந்த ஏலக்காய், காஃபி, மிளகு அப்படின்ட்டு நிறைய இதுக்கு பெயர் பெற்றது. அந்த விவசாயிகளோட வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் எம்எல்ஏ ஆனால்? இப்போ நமக்கு பார்டரில் தான் இப்போ பொடிமெட்டு அதை சுற்றி இதெல்லாம் கேரளா இதில் தான் வச்சுருக்காங்க. அவங்களோட விவசாயிகள் தொழிலாளர்களாக போகிறாங்க. நம்ம இதில் தான் ஜாஸ்தியாக போகிறாங்க, கேரளாவில் விட நமக்கு இன்னும் ஆளும் ஜாஸ்தியாக போகிறாங்க. ஏன்னா அது ஏலக்காய் நல்ல ஓரளவுக்கு வருமானம் வந்து இப்போ விலை கிடச்சிட்ருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்ல. விளைச்சல் விலை இல்லாதப்போ வந்து அவங்களுக்கு பாதிக்கும். அதுக்கு ஒரு விலையை நிர்ணயிக்கணும். இதுதான் ஒரு கிலோ இவ்வளோதான் நிர்ணயிக்கணும். இப்போது 1400 1500 விற்றுட்டுன்னு நினைக்கிறேன். 4000 கூட போச்சு. போன வருஷம்லாம் முந்தின வருஷம்லாம் 4000 கூட போச்சு. அந்தளவுக்கு கொடுக்கலாம் கூட ஒரு 2000 2500 ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா விவசாயிகள் சந்தோஷப்படுவாங்க.
அதுக்கான முயற்சி வந்து ஸ்பைசஸ் போர்டு கூட பேசி அண்ணன் எடப்பாடியார் மூலயமா அது செய்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஃபிக்ஸட் ப்ரைஸ், குறைந்தபட்ச விலை நிர்ணயம். குறைந்தபட்சம் விலை நிர்ணயம் அப்படின்னு அந்த இது கொண்டு வரலாம். அது பண்ணலான்னு நினைக்கிறேன் அண்ணன்கிட்ட. நிறைய பகுதிகளுக்கு போய் வாக்களி கேட்குறீங்க. திமுக வந்து இது மாதிரி விடியல் பயணமாக இருக்கட்டும், மாதந்திரம் அந்த உரிமை தொகையாக இருக்கட்டும், இதெல்லாம் பயங்கரமாக எங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் ஒரு சாதகமாக இருக்குது பெண்கள் மத்தியில் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் போய் வாக்கு கேட்குறீங்க, பார்க்குறீங்களா அந்த ஒரு திமுகவுக்கு ஒரு அதையும் சொல்கிறது மாதிரி இருக்குங்களா? இல்லை, அவங்க சொன்ன மாதிரி சொல்கிற மாதிரி என்ன இருக்குது, இப்போது பெண்களுக்கு உரிமை தொகைன்னு சொல்லிட்டு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது சட்டசபையில் அண்ணன் எடப்பாடியார் அவர் போராடி வாங்கி கொடுத்தது, இவங்களாம் கொடுக்கல. அது எப்போ கொடுத்தாங்க? 3 வருஷம் கழிச்சு, 30 மாதம் கழிச்சு கொடுத்தாங்க. 33 மாதம் கழிச்சு அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாய் கூட தகுதி உள்ள பெண்களுக்கும் தகுதி இல்லாத பெண்களுக்கு எந்த அடிப்படையில் எந்த காரணத்தில் அவர் பண்ணாருன்னு தெரியல. இதெல்லாம் அந்த இதில் கேட்கும்போது பாதி பேருக்கு மேலே 3/4 எங்களுக்கு வரலன்னு தான் சொல்கிறாங்க. இல்லை யார் கேட்குறப்ப வரலங்கிறாங்க? நீங்கள் எதிர்கட்சி கேட்குறப்ப வரலங்கிறாங்களா, ஆளுங்கட்சி கேட்குறப்ப எங்களுக்கு வரலங்கிறாங்களா? நான் போய் கேட்குறப்போ என்கிட்டயே சொல்கிறேன், அவங்கள்ட்ட முறையிட்டு பிரயோஜனம் இல்லையே. அதுதான் இப்போ என்ன சொல்கிறது, அராஜக ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதிமுக தேர்தல் அறிக்கையில் எந்த திட்டம் மக்கள்கிட்ட போய் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, என்ன சொல்லி இந்த திட்டம் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள்கிட்ட, இதை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்குறோம் அப்படின்னா? இப்போது அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆன உடனே முதல் கையெழுத்து வந்து எல்லாருக்கும் 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க பேங்க் அக்கௌண்ட் அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. அதில் நீங்கள் சொல்கிறது மாதிரி 1000 ரூபா கொடுக்குறதுல நீங்கள் ஒரு பாராபட்சம் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் அது மாதிரி ஆட்சி வந்தால் பண்ண மாட்டீங்க, எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க. எல்லாருக்கும் கண்ணை மூடிட்டு கொடுத்துருவீங்க. 100% யார் யாருக்கும் ரேஷன் கார்டு இருக்கோ, ரேஷன் கார்டு உள்ளவங்க அனைத்து உரிமைதாரர்களுக்கும் அது கிடைக்கும். ஒன்று, இப்போது 1000 ரூபா கொடுத்தாரு, பாதிக்கு சேரலன்னு சொல்கிறேன் இல்லையா. இப்போ அண்ணனோட தேர்தல் அறிக்கையில் 2000 ரூபா ஆக்கிட்டார். 2000 ரூபா அதே பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும், எல்லா ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கும் இந்த 2000 ரூபா அனுப்பிச்சி விட்ருவோம். உங்களுக்கு முன்னாடியே ஒரு 5000 ரூபா போட்டார் அக்கௌண்ட்டில். 5000 யாருக்கு எதுக்கு வேண்டி போட்டார் அவர்? சார் எல்லாம் காலையில் எந்திரிச்சு பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு என்ன உனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாரு. மக்கள்லாம் தெளிவாக இருக்காங்க. நான் அதான் கேட்குறேன் இல்லையா. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த அறிக்கை என்ன கொடுத்தாரு, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்கான 1000 ரூபாய் கோடைக்கால, அந்த 2000 ரூபாய் கோடைக்கால நிவாரண நிதின்னு கொடுத்துருக்காரு. அது மக்கள் அவங்களே சொல்கிறாங்க, இது கோடைக்கால நிவாரண நிதி இந்த 4 வருஷம் கொடுக்காம இந்த வருஷம் ஏன் கொடுக்குறாரு, இது எதுக்காக வேண்டி, வர எலெக்ஷனுக்காக வேண்டி. நீங்கள் கடைசி நேரத்தில் 10.5 கொடுக்கலாம், கடைசி நேரத்தில் நீங்கள் பல அறிவிப்புகள் போனாட்டி என்னென்ன அறிவிப்புகள் அறிவிச்சிங்க அப்படின்ட்டு இன்றைக்கி கூட என்னால் லிஸ்ட்டை சொல்ல முடியும். ஆனால் இவங்க அறிவிக்கக்கூடாதா? இவங்க எந்த இது சொல்கிறீங்க, இந்த 5000 ரூபாய், இந்த 5000 அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு தேர்தல் யுக்தி தானே. அதான் தேர்தல் மக்கள் தெளிவாக இருக்காங்க சார். தேர்தல் தான் சார் அரசியல் பண்ணுறாங்க, அது எல்லாருக்குமே தெரியுது. மக்கள் என்ன பார்க்குறாங்க, இது மாதிரி நீங்கள் சொல்கிறது மாதிரி இது மாதிரி எனக்கு அது கடைசி நேரத்தில் அறிவிச்சாங்க அப்படி இல்லாமல் பார்க்குறாங்க. 5000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சா, இது மாதிரி ஓகே மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி திமுக சொல்கிறது மாதிரி இருக்கான்னு தான் கேட்க சில பேர் கேட்குறாங்களே. இந்த 5000 ரூபா கொடுத்தது வந்து தேர்தலுக்காக வேண்டிய நமக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அவரோட பைசாலேருந்து அனுப்பிச்சாரு. இது யாரோட பைசா? சரி, நீங்கள் சொல்கிறீங்கல்ல நாங்கள் வெற்றி பெற்ற 10,000 தரேன்ட்டு, அது தேர்தலுக்காக சொல்லலையா? இது தேர்தலுக்காக வேண்டி சொல்கிறது தான். நீங்கள் சொல்லலாம், அவங்க சொல்லக்கூடாது. இல்லை, தேர்தலுக்காக வேண்டி சொல்கிறது தான். அது அவர் கொடுக்குற, ஏன்னா மக்கள் பணம் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக வேண்டி தான். அது இப்போ லாஸ்ட் மினிட் ஏன் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சிடக்கூடாதா சார்? இங்கே தமிழ்நாட்டில் மக்கள் பணம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கவுன்சிலரு, ஒரு பிரசிடெண்ட்டு, ஏன் ஒரு வார்டு செயலாளர் கூட சொந்த பணத்தை செலவு பண்ணுறதா பண்ணால் கூட அதை ஒரு 1 போட்டு 2 எடுக்கிறதுக்காக பண்ணுவாங்களே ஒழிய, நீங்கள் சொல்கிறது மாதிரி எந்த அரசியல்வாதியும் எனக்கு தெரிஞ்சு பண்ணதில்லை. இல்லை அது நீங்கள் சொல்கிற கான்செப்ட் ஓகே, சரியாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி பண்ணாதது இந்த நேரத்தில் ஏன் பண்ணுறாரு? மக்கள் கேள்வி கேட்குறாங்க இல்லையா. மக்கள் முட்டாளர்கள் நல்லா தெளிவாக இருக்காங்க. ஒரு அரசியலை விட ஒரு சாதாரண குடிமகன் அவ்வளோ தெளிவாக இருக்காங்க, பேசுகிறாங்க இல்லையா. நான் கேட்குறேன், இல்லை 5000 ரூபா போட்டாங்க எப்படிங்க, அவர் வீட்டு காசை போட்டார், எங்களுக்கு எங்கள் வயசு தானே போட்டார், 3 மாதத்துக்கு எங்களுக்கு வர வேண்டிய காசு வந்துச்சு. அது இல்லாமல் இந்த 2000 ரூபாங்கிறது அது எலெக்ஷனுக்காக இது பண்ணுறது. சார் இப்போ எப்படி இந்த நாட்கள் அப்படிங்கிறது போதுமானதாக இருந்துச்சா? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட தேர்தல் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 10 நாளில் வந்துடும். மக்கள்கிட்ட உங்களுடைய முகத்தையும் அதெல்லாம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள். நான் நாராயணசாமிங்கிற ஒரு பேர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிடுச்சு, கிராமங்கள் முதல்ல எல்லாமே ரீச் ஆகிடுச்சு. நேற்று ஒரு சின்ன கிராமம் என்னை வேன்லேருந்து கீழே இறங்குங்கன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் கோயிலுக்கு கூட்டு போய் என்னை 10 நிமிஷம் அங்கே உட்கார வச்சு அவ்வளோ நல்லா இது ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தடவை வேறு யாருக்குமே கிடையாது, உங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்ட்டு. ஈவன் திமுககாரங்களே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. திமுககாரங்க முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிடு, திமுக எல்லாம் சொல்ல வருது, அண்ணன்கிட்ட சொல்லிடு இந்த தடவை ஓட்டு வந்து அவர் வந்து எங்ககிட்ட வந்து சேர்ந்ததுனால ஓட்டு உங்களுக்கு தான்
இது என்ன புது கதையா இருக்கு? ஏன்னா அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா? அது உள்கட்சி இப்போ ஒரு சின்ன இது நான் எதிர்பார்த்தது வந்து நாங்கள் பொதுவாக எதிர்பார்த்தது வந்து வேற ஒரு கேண்டிடேட்டை. அவர் ஃபுல்லாக இங்கே வேலை செஞ்சிட்ருக்காரு. ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்படி வேலை செய்கிறவர் அவருக்கு கிடைக்காம மூணாவது மனுஷன் தானே, இவருக்கு கட்சிக்கு சம்மந்தமே இல்லையே. இவர் போய் திரும்பி உள்ளே புகுந்தா அங்குள்ள மற்ற மேல் பொறுப்பில் இருக்கவங்களுக்கும் அந்த பதவியை அந்த இதை எதிர்பார்த்தவங்களுக்குலாம் மனசு எவ்வளோ இதாக இருக்கும். அது எதிரொலிக்குங்கிறீங்க. அது ஆமாம், அதில் ஒன்று அவங்க சமுதாய அளவுக்கும் வெறுப்பாக இருக்கலாம். என்ன மற்ற சமுதாயங்களும் நினைக்கலாம், இவங்க ஆளுகளே நினைக்கலாம்ல. நான் வெளிப்படையாக கேட்குறேன், அவங்க சமுதாயத்துக்கு செஞ்சுருக்காரா? அவங்களே சில பேர் எங்கள் சமுதாயத்துக்கு ஒன்றுமே செய்யலைங்கிறாங்க. அதை தானே சொல்கிறேன் நான். அவங்க சமுதாயத்துக்கு செய்யலை. இந்த முறை தேர்தலில் வந்து எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது? எப்படியும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் கண்டிப்பாக ஜெயிப்பேன் நான். என் தமிழ்நாட்டிலேயும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூட வழி இருக்குல்ல, சான்சஸ் இருக்குது. தாவேக்கா வர புதுசாக உள்ளே வந்திருக்காங்க. அவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது கட்சியில்? கூட்டம் எங்கே போனாலும் கூட்டம் அந்தளவுக்கு அவருக்கு அலை மோதுதே. மற்ற அந்த காலத்தில் தலைவருக்கு வந்துச்சு அதே ஓட்டு இவருக்கு வரும்னு எதிர்பார்க்க முடியுமா? அம்மா வந்தாங்க, அம்மாவுக்கு இவங்களுக்கு ஓட்டு இவருக்கு வந்து ஏன் இதில் பழைய எத்தனை சினிமா நடிகர்கள் வந்தாங்க. கமல்ஹாசன் வந்தார், என்னாச்சு? விஜயகாந்த் வந்தார், என்னாச்சு? இந்த முதல் தேர்தல் வந்தவங்கள காணாமல் போனாங்க இல்லையா? அவர் என்ன நம்ம சொன்ன மாதிரி கமல்ஹாசன், ஈவன் இவர் அண்ணன் ஐயா சிவாஜி கணேசன் அவங்களும் ஆரம்பித்தாங்க. என்ன கார்த்திக் ஆரம்பித்தாப்புல, இது மாதிரி பல பேர் வந்து என்ன எல்லாருமே காணாமல் போனாங்க. சரியாக ஸ்டாண்ட் முடியலையே. இப்போ திமுகவை பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க 3 ஆப்ஷன் இருக்குது இந்த சைடு. அதிமுக இருக்குது, நாம் தமிழர் இருக்குது, தாவேக்கா இருக்குது. இது உங்களுக்கு பலவீனமாக இல்லையா? ஓட்டு பிரியுதே, ஒரு இடத்துக்கு வர வேண்டிய ஓட்டு தானே. நாம் தமிழர் வந்து அண்ணன் நல்லா ஓட்டு வாங்கிட்டு இருந்தார். 10% வரைக்கும் போச்சு. இப்போ நம்ம கடைசி தேர்தலில் என்னாச்சு, 4-5% அந்த அளவுக்கு தான் இருக்குது. தாவேக்கா வந்திருக்காருன்னா சும்மா பசங்களை போய் பார்க்குறதுக்காக வேண்டி போகிறாங்க. இப்போ நானேன்னு ஒரு கட்சி சரி ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்காரு, ஒரு நடிகர் வந்து பார்க்குறேன், சரி நடிகர் எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்கு போகிறது உண்டு. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இல்லை சொல்கிறேன், காரணம் சொல்கிறேன். இந்த வயசுலேயே பார்க்க போகிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன அப்போ தலைவர் வரும்போது நாங்கள் போய் பார்க்கணுன்னு போனோம். அண்ணன் ஐயா சிவாஜி கணேசன் அவங்க வரும்போது நாங்கள் பார்க்க போனோம். ஈவன் கமல்ஹாசனுக்கு வரும்போது நான் பார்க்க போனோம். அவர் கட்சி ஆரம்பித்து வரும்போதெல்லாம் போய் பார்க்கலான்ட்டு போனோம். அது ஏன்னா அதுக்காக நான் கமல்ஹாசன் ஃபேன் ஆகிடுவோம்னா கமல்ஹாசனுக்கு ஓட்டு போடுவேன்னு நினைக்க முடியுமா? ஆனால் கேட்குறவங்களும் நாங்கள் தாவேக்கா ஓட்டு போடுவோம், இந்த விஜய் தான் வருவார் அப்படின்ட்டு 10ல் ஒரு 6-5 பேர் சொல்கிறது மாதிரிலாம் கணிப்பு பார்க்குறேன் சார். அதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியாது. இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு. அவர் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுறதுல ஒரு சிக்கல் இருக்குது. கண்டிப்பாக சிக்கல் இருக்குது. வர்ற கூட்டமெல்லாம் அவருக்கு ஓட்டு போடுறேன்னா அப்புறம் அவர் தானே முதலமைச்சராக முடியும். ஓகே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உங்களை பற்றி நிறைய உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, எதிர்கால இலக்குகள் அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்களும் மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது ரொம்ப எளிமையாக அணுகக்கூடிய நபர், ஏதாச்சும் உதவி கேட்டால் உடனே பண்ணக்கூடியவர் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நீங்கள் இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராகி தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. என்னை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அருகில் அமர வைத்தால் போடி தொகுதியை இவங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகச்சிறந்த எல்லா வசதிகளையும் செய்து அண்ணன் எடப்பாடியார் மூலமாக எல்லாம் செய்து தருவேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த மாங்காய் கூழ் ஃபேக்ட்ரி அது செய்வேன். தேனி போடி நகரத்தையும் ஒரு புதுசாக மற்ற எப்படி சொல்லுவாங்க, சிங்கப்பூர் மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு டிராஃபிக் இல்லாமல் நல்ல பாலங்களெல்லாம் அமைச்சு மக்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு தருவேன். அது இல்லாமல் மக்கள் ஃபேக்ட்ரி ஏதாவது ஃபேக்ட்ரி அமைக்க முடியும்னா புதிய திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் சேவைகளை செய்வேன். சாக்கடை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. சாக்கடை வசதிகள் அதையும் சரி பண்ணி கொடுப்பேன். மக்களுக்கு முக்கியமானது அந்த சாக்கடையும் தண்ணி வசதி தான். அது ரெண்டும் சரியாக செஞ்சு கொடுப்பேன்ட்டு மக்களுக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். மக்கள் கோரிக்கைகள் எது இருந்தாலும் கூட எப்பயும் என்னை அணுகலாம். அவங்கள கோரிக்கைகள் செய்து தர முடியும் அப்படிங்கிற இதில் இருக்கும்போது கண்டிப்பாக நான் அண்ணன் எடப்பாடியார் மூலமாக அது செய்து தருவேன் என்று மக்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். இரட்டலைக்கு தவறாது வாக்களிக்க வேண்டும். புரட்சித் தலைவர் சின்னம், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சின்னம்,
புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள் சின்னம் இரட்டைலைக்கு நீங்கள் தவறாது வாக்களிக்க வேண்டும். நீங்கள் வாக்களித்தால் தமிழகம் செழிக்கும். தமிழகம் புரட்சித் தலைவரோட அம்மாவோட ஆட்சி மீண்டும் மலரணும்னா நீங்கள் இரட்டைலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? GT Holidays, South India's #1 travel brand. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன்.